ஜன்தன் வங்கிக் கணக்கு தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. KYC என்ற வாடிக்கையாளரின் அடையாளம் மற்றும் முகவரியை வங்கிகள் சரிபார்க்கும் செயல்முறையை அப்டேட் செய்யாவிட்டால் ஜன்தன் வங்கிக் கணக்குகள் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு செயல்படாது என சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதுகுறித்து மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலக தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த தகவலில் உண்மை இல்லை என்றும் KYC விவரங்கள் கட்டாயம் என்றாலும் தகவல் சேர்க்கப்படாவிட்டாலும் வங்கிக் கணக்கு செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளாக குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பயன்படுத்த முடியாத அரிசியை ஏன் அப்புறப்படுத்தவில்லை என MLA நந்தகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சை பிள்ளையார்பட்டியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்கில் MLA நந்தகுமார் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ரேஷன் கடைகளுக்கு விநியோகிக்கப்படும் அரிசி வைக்கப்படும் குடோனில் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத பழுப்பு நிற அரிசி 1538 மெட்ரிக் டன் உள்ளதை கண்டறிந்த அவர் அதை ஏன் அப்புறப்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். இது தொடர்பான விளக்கத்தினை முறையாக அளிக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அரவை ஆலை கருப்பு பட்டியலில் வைக்கப்படும் என எச்சரித்தார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.